செந்தில் தன் குடும்பத்துடன் எளிமையாக வாழ்ந்து வந்தான். செந்திலின் சம்பளம் குறைவு. அதனால் எளிமையாக வாழ்ந்து வந்த செந்தில் வசதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். வசதியாக வாழ நிறைய பணம் தேவைப்பட்டது. அதனால் கூச்சப்படாமல் நிறைய கடன் வாங்கினான் செந்தில். கடன் வாங்கிய பணத்தில் வசதியாக வாழத் தொடங்கினான். நாட்கள் சென்றது. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறினான் செந்தில். கடன் கொடுத்தவர்கள் செந்திலை திட்டுவார்கள். சுற்றியிருக்கும் அனைவரும் பார்ப்பார்கள். இருந்தபோதிலும் செந்தில் எதற்கும் வெட்கப்படவில்லை. பிறர் பழி சொல்கிறார்கள் என்று வெட்கப்படாத செந்திலிடமிருந்து அறம் வெட்கப்பட்டு விலகிச் சென்றது. வெட்கப்படாமல் கடன் வாங்கிய செந்தில் பெரிய கடன்காரன் ஆனான். பின் அனைத்தையும் விற்றுவிட்டு பழைய வாழ்க்கைக்குத் திரும்பினான். வெட்கப்படாமல் கடன்கள் வாங்கிக் குவித்து பின் அனைத்தையும் இழந்துவிட்டோமே என்று நினைத்த செந்தில் நாணுவதற்கு நாண வேண்டும் என்பதை தீர்க்கமாக உணர்ந்தான்.